பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆழமான வேத பாட வகுப்புகளை கேட்கும்படியாக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால சத்தியத்தை நம்ம எப்படிதாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எடுக்கிற தலைப்பு நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா தலைப்பு அப்படி. அதனால சாத்தானை குறித்து தியானிக்கும் போது மிகுந்த ஜெபம் அவசியம். ஏனென்றால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா நமக்கு கருத்து கொடுத்திருக்கிறாரு. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டை என்ன பண்ண முடியாது, கொள்ளையிட முடியாது. அப்போ பலவான கட்ட தெரிஞ்சுக்கணும். அது ஊழியமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சாத்தானை கட்டி அதன் பிரகாரம் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு கூட நம்ம தியானிக்கிற இந்த வேத பாடம் சாத்தானின் வரமும் வரலாறும், சாத்தானுடைய வரமும் வரலாறும் என்ற தலைப்பிலே நம்ம இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் படிக்க போகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரங்கள், தொடர்ந்து 4 வாரங்களும் இந்த சாத்தானை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாத்தானை குறித்துன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வேதாகமத்தில் சாத்தானுடைய பெயர்கள் 32 நாமங்கள் இருக்கு. சாத்தானுக்கு எத்தனை பேர் இருக்குது? 32 பேர் பைபிளில் இருக்கு. ஸோ 32 பேரையும் நம்ம பார்க்க முடியாது. அதனால மேக்சிமம் எது முக்கியமோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எல்லாமே தேவைதான். பட் ஒரு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மேக்சிமம் தேவன் நமக்கு அதை உணர்த்துவார் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட தள்ளப்பட்டது. இதுதான் சாத்தானின் குடும்பம். அவங்க ஃபேமிலியில எத்தனை பேர் மெம்பர்ஷிப்பா இருக்கிறாங்கன்றது தான் இந்த வசனம் சொல்லுது. இங்கிற சாத்தான் என்ற பெயர் வந்திருக்கும், பிசாசு என்ற பெயர் வந்திருக்கும், பழைய பாம்பாகிய வலு சர்பம் அப்படின்ற பெயர் வந்திருக்கும், 4வதாக தூதர்கள், அவனோடு கூட இருந்த தூதர்கள். 4 பேர் இங்க வந்திருக்குதா? முதல்ல என்னதுங்க? சாத்தான், 2வது பிசாசு, 3வது பழைய பாம்பாகிய வலு சர்பம், 4வது அவனுடைய தூதர்கள். ஸோ நம்ம ஜென்ரலா என்ன நினைச்சுக்கிறோம்னா, சாத்தான்னாலும் பிசாசுன்னாலும் எல்லாமே, இப்போ பாம்பை குறித்து சொன்னா கூட நம்ம என்னதான் நினைச்சுக்கிறோம்? அது சாத்தான் தான் நினைச்சுக்கோம். ஆனா அது அப்படி அல்ல. சாத்தான் அப்படின்னு சொல்றது தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. யாருன்னா சாட்டன். புரியுதுங்களா? அதனால நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா சாத்தான்கள் அப்படின்னு பன்மையில வராது, சாத்தான் அப்படின்னு ஒருமையில தான் வரும். ஆனா பிசாசை பத்தி பேசும்போது பிசாசுகள் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அப்போ சாத்தான் எங்கெல்லாம் வருதோ அது யாரை குறிக்கிறது என்றால் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது லூசிஃபரை குறிக்கிற வார்த்தை. அவர் தான் தலைமைத்துவம், விழுந்து போன தூதுவர். அதனால சாத்தான் அப்படின்ற ஒரு பேர் இன்னைக்கு ஜென்ரலா நம்ம அப்படி வழக்கத்தின் படி வந்துடுச்சு. ஆக்சுவலா அந்த வார்த்தை சாட்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்டனஸ் மூல மொழியில சாட்டனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அட்வர்சரி ஆஃப் காட், தேவனுடைய எதிரி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வியாக்கியானமா கொடுக்குறாங்க, பேட் ஆப்னன்ட், மோசம் போக்குகிற எதிராளி. அப்போ சேட்டன், சாத்தான் அப்படின்னு வந்தா தேவனுக்கு அவருடைய மொழியில என்ன அர்த்தம்னா, தேவனுடைய எதிரி என்றும் மோசம் போக்குகிற எதிரி. சாத்தான்ற பேருக்கு அதான் அர்த்தம். தொடர்ந்து நம்ம பார்க்க போற எல்லாமே உங்களுக்கு புரியும். இது ஒரு சாத்தான்றது தலைமைத்துவம். பிசாசு என்ற பெயர் அங்க வந்திருக்குது. பிசாசு என்பது சாத்தான் செயல்படுத்துகிற காரியம்.
அதாவது எப்படி தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து நம்மிடத்துல அவர் காரியங்களை நடப்பிக்கிறாரோ, அதே போல சாத்தான் என்ன பண்றாரு, அவருடைய வல்லமையை அவருடைய ஆவியை கொடுத்து என்ன பண்றாரு, சில காரியங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த செயல்பாடு அதை சொல்றாங்க இல்லையா, அவருடைய தூதர்கள்னு சொல்றதை விட அவனுடைய வல்லமை, சாத்தான் கொஞ்சம் வல்லமை கொடுத்து வச்சிருக்கிறான் அவனுக்கு கூட இருக்கக்கூடிய, அதுவும் தூதர்கள் தான், பட் அவனுக்காக யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ இதைதான் பிசாசு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பிசாசு அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கிரேக்க மொழியில டயாபோலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயாபோலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயாபோலோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he break the relationship with God. தேவனுடைய உறவை வெட்டுகிறவன் அல்லது தகர்க்கிறவன். அது மாத்திரமல்ல, இன்னொரு வியாக்கியானம் என்ன சொல்றதுன்னா, he spoiled cleanliness, சுத்தத்தை அசுத்தமாக மாற்றுகிறவன், பரிசுத்தத்தை கெடுக்கிறவன் அல்லது அசுத்தமாக மாற்ற. பிசாசு என்ற பேருக்கு அர்த்தம். சாத்தான் அப்படின்னு சொன்னா தேவனுடைய எதிரி, மோசம் போக்குகிற எதிரி. கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. சாத்தான்னா தேவனுடைய எதிரி, மோசம் போக்குகிற எதிரி. பிசாசு என்றால் தேவனுடைய உறவை துண்டிக்கிறவன், பரிசுத்தத்தை கெடுக்கிறவன். விளங்குதா? புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த பாணியில இதை மைண்ட்ல வச்சுட்டு வேதாகமத்துல எங்கெல்லாம் பிசாசு வருது, எங்கெல்லாம் சாத்தான் வருதுன்றத படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். அங்கேயே இருக்கும் அந்த கிரியைகளை, அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்றத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். சர்வம் அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நம்ம போக முடியாது. தேவனுக்கு சித்தமானால் அது செப்பரேட்டா நம்ம பார்க்கலாம். தூதர்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது உங்களுக்கு அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். சரி, இப்போ நம்ம சாத்தானுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அது ஜெனரலா எல்லாருமே சொல்ற பேரு. என்ன பேரு சொல்லுங்க? லூசிஃபர். புரியுதுங்களா? லூசிஃபர்ன்ற பேரு பைபிள்ல இருக்கான்னா இல்லை. லூசிஃபர்ன்ற பேரு பைபிள்ல இல்லை. லூசிஃபர், லூஸ் அஃபேர் அப்படின்ற வார்த்தை லத்தீன் வார்த்தை. லத்தீன் வார்த்தை. இந்த லத்தீன் வார்த்தையில இருந்து வந்தது தான் லூசிஃபர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. இந்த லூசிஃபர் அப்படின்ற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பாடத்துக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா நிறைய பேர் சாத்தான் சாத்தான் சாத்தானே பார்த்துருவாங்க, லூசிஃபர்ன்ற பேரை விட்டுருவாங்க. ஆனா லூசிஃபர் தான் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் சாத்தானுடைய ஸ்தானம் என்ன, அவன் இருந்த நிலைமை என்ன, அவன் எப்படிப்பட்டவன்ற எல்லா கேள்விக்கு விடயம் இந்த லூசிஃபர்ன்ற பேர்ல தான் அடங்கி இருக்குது. ஆக்சுவலா லூசிஃபர்னா என்ன அர்த்தங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க எல்லாருக்கும். என்ன அர்த்தம்? லூசிஃபர்னா என்ன அர்த்தங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அந்த பேருக்கு அர்த்தம் கேட்கிறேன். தி மார்னிங் ஸ்டார், அதிகாலை விடிவெள்ளி மைந்தன். விடிவெள்ளி, லூசிஃபர்னா விடிவெள்ளி அப்படின்னு அர்த்தம். மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விடியற் காலத்து நட்சத்திரம் அப்படின்னு பெயர் இருக்கு. ஸோ ஜென்ரலா பைபிள் தமிழ் வேதாகமத்துல விடிவெள்ளின்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ இந்த விடிவெள்ளி அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க முதல்ல யாருக்கு வந்தது? லூசிஃபருக்கு வந்தது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 14:12. பாத்தீங்களா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. ஓகே, இது யாரை குறிச்சு சொல்லி இருக்குது? சாத்தானை குறிச்சு சொல்லி இருக்குது. அப்போ இங்க சாத்தானை என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க? அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி என்று சொல்லியிருக்கு. கரெக்டா? வேதத்துல வேற யாருக்காவது விடிவெள்ளின்னு பேர் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற எந்த கேரக்டருக்காவது விடிவெள்ளின்னு பேர் கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க. சரி, வாசிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்தல் 22:16. இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்புகிறேன், தாவீதின் வேரும் சந்ததியும் என்னவா இருக்கிறாரா? பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அங்க சாத்தான் என்ன சொன்னாங்க?
அதிகாலை மகன் விடிவெள்ளி. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளின்னு யார சொன்னாங்க? சாத்தான சொன்னாங்க. இங்க இயேசு என்ன சொல்றாரு? பிரகாசிக்கிற விடிவெள்ளி. வித்தியாசம் இருக்குங்களா? ரெண்டு பேரும் விடிவெள்ளி தான். இயேசுவுக்கும் விடிவெளின்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, சாத்தானுக்கும் விடிவெளின்னு கொடுத்திருக்கு. ஆனா வெளிச்சம் வேறுபாடு. அது மார்னிங் ஸ்டார், அதிகாலையில என்ன வெளிச்சம் இருக்குமோ அந்த வெளிச்சம் தான் யாரு? லூசிஃபர். ஆனா இவரு பிரகாசம் உள்ள விடிவெள்ளி. புரியுதுங்களா? அதனால யோபு 38ஆம் அதிகாரம் 4வது வசனம் 7வது வசனம். யோபு 38ஆம் அதிகாரம் 4-7 வாசிங்க பாப்போம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது, இங்க சொல்றாரு பாருங்க, தேவன் வந்து யோபு கிட்ட பேசுறார். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அடுத்த வசனம். விடியற்காலத்து நட்சத்திரங்கள் அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. நட்சத்திரமா நட்சத்திரங்களா? நட்சத்திரங்கள். புரியுதுங்களா? அப்ப நட்சத்திரங்கள்னு சொல்லும் போது பன்மை. புரியுதுங்களா? பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது இந்த விடியற் காலத்து இந்த விடிவெள்ளி நட்சத்திரங்கள் என்ன பண்ணுச்சான்? ஏகமாய் பாடிச்சான். அப்போ அங்க விடிவெள்ளி நட்சத்திரங்கள்ன்றது யாரை குறிக்குது? லூசிஃபரையும் குறிக்குது, கர்த்தராகிய இயேசுவையும் குறிக்குது. அப்போ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் லூசிஃபருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. புரியுதுங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால தான் சோதனை மலையில அவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிப்பாங்க. அந்த கான்வர்சேஷனை ரொம்ப கவனிக்கணும். சாத்தானும் இயேசுவும் பேசிக்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்கு. சரி, இப்போ சாத்தான் என்ன ஒரு நிலைமையில இருந்தாரு அப்படின்றத இதை வச்சு நமக்கு தெரியும். தேவன் ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார். அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். அவரிடத்துல யாரும் போக முடியாது. அந்த வெளிச்சத்திலிருந்து வார்த்தை வெளியே வந்தது. அவர்தான் குமாரன் இயேசு. அதனால்தான் பிரகாசிக்கிற விடிவெள்ளி. இப்போ இவருக்குள்ளிருந்து ஒரு வெளிச்சம் போது அவர்தான் லூசிஃபர். விளங்குதா? அப்ப சாத்தான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறான் பாத்தீங்களா? பிதாவாகிய தேவன்கிட்ட நெக்ஸ்ட் இயேசு, இயேசுக்கு நெக்ஸ்ட் பரலோகத்துல யாருன்னா இவர் தான். சாத்தான் தான் இருக்கிறார். அவ்வளவு மகிமையில இருந்தாரு. இப்போ சாத்தானை குறித்து பரிசுத்த வேதாகமத்துல ரெண்டு இடத்துல தான் அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரி இருக்கு. அதுல ஒண்ணு ஏசாயா 14ஆம் அதிகாரம் 7-17 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 7-17 வரை வசனங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதுல சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கல, நெக்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். அடுத்த வாரம் அதுல சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்க போறோம். இன்றைக்கு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், வேத வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குங்க? இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கும். அவைகளை சேர்த்து பார்த்தாதான் ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னொரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியல் 28வது அதிகாரம். எசேக்கியல் 28ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம். அந்த 28ஆம் அதிகாரத்துல 12-19 வரை உள்ள வசனங்கள்ல தான் இப்ப நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். அதுல தான் சாத்தானுடைய வரமும் இருக்குது, சாத்தானுடைய வரலாறும் இருக்குது. விளங்குதுங்களா? அதுதான் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 28 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம அதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இது ஒரு எசேக்கியலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். புரியுதுங்களா? எசேக்கியலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதனால இந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மனுபுத்திரனே, நீ தீரு அதிபதியை நோக்கி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவஸ்தானத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனுடைய இருதயம் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல அப்படின்னு ஒரு தீரு ராஜாவை குறித்து ஸ்டார்ட் பண்றாங்க. தீரு ராஜாவை குறித்து இங்க ஸ்டார்ட் பண்றாங்க.
அப்போ இதை படிக்கும் போது மோஸ்ட்லி எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்ப தீரு ராஜாவை பத்தி தான் சொல்லி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேதத்துல உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் எப்படி இருக்குங்க? அது நீங்க வாசித்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். இங்க வருது பாருங்க விடிவெள்ளி. அப்போ அந்த வெளிச்சத்துக்கெல்லாம் என்ன யூஸ் பண்றாங்க பைபிள்ல? விடிவெள்ளின்னு சொல்றாங்க. விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? வேதத்துல சொல்லப்பட்ட எந்த பொருளும் சுய தோற்றமான, அதுல என்ன சொல்லி இருக்குதோ அது பிரகாரம் இருக்காது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப தீர்க்க தரிசனத்தினுடைய திறவுகோல் வசனத்தை தான் இப்ப நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? அப்ப தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா அந்த விஷயத்துக்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கும். புரியுதுங்களா? இங்க தீரு ராஜாவை குறித்து சொல்லி இருக்குதுன்னா தீரு ராஜாவை பத்தி சொல்லிட்டே வந்துட்டு லூசிபரை பத்தி பேசுறார் தேவன். அது தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது தெரியும் இது எப்படி ஏதுன்றது நமக்கு தெளிவா புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், வர்மராகும் புஷ்பராகும் வயகம் படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களாலும் பொன்னான உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் போதும் 13 வரைக்கும் தானே வாசித்தீங்க? 13 அப்புறம் வாசிங்க. பொண்ணு நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாக்கியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஓகே, தொடர்ந்து ஒரு 7 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் வசனம் தான் இது. இந்த வசனத்துல சாத்தான் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க இருந்தாரா? ஸ்டார்டிங் என்ன சொல்லுது? ஏதேனில் இருந்தவன். இப்போ தெரியுதா ஏதேன்ல ஏன் கொலாப்ஸ் ஆச்சுன்னு? விளங்குதா? அவர் ஏன் ஏதேனுக்கு போனாருன்றது தொடர்ந்து வரும். ஏதேனுக்கும் இவர் போயிருக்கிறார், ஏதேன்ல இவர் இருந்திருக்கிறார். அதை மாத்திரம் இப்ப மைண்ட்ல வச்சுக்குவோம். சரியா? எத்தனை கற்களால மூடப்பட்டிருந்தாரு கவனிச்சிங்களா? அதுதான் கவனிக்கணும். 9 கற்கள் சொல்லுவாங்க இல்லையா? 9 கல் வச்சு மோதிரம் போட்டா என்னவா? இதெல்லாம் இங்கிருந்து வந்ததுதான், இவர்கிட்ட இருந்து வந்ததுதான். இந்த கல்லு மோதிரம், இதெல்லாம் ராசி மோதிரம் எல்லாம் இவங்கிட்ட இருந்து வந்ததுதான். 9 கற்கள் வச்ச பொன்னினால மூடப்பட்டிருந்தா அப்ப அவனுடைய ரூபம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சாத்தானுடைய ரூபம் எப்படி இருந்திருக்கும்? 9 கற்களால் மூடப்பட்டிருந்தானா மாத்திரமல்ல, இவனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணுறது எது தெரியுங்களா? மேல வாத்தியங்களும் என்னதுங்க? நாக சுரங்களும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். யாருக்கு ஏற்படுத்தப்பட்டது? சாத்தானுக்கு. விளங்குதா? சாத்தானுக்கு. இசையின் பிறப்பிடம் யார் அப்படின்னா சாத்தான். தெரிஞ்சுங்க. இசைய உலகிற்கு, அதாவது பரலோகத்திற்கே உள்ள கொண்டு வந்தவர் யாருன்னா சாத்தான். அந்த தகுதியை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அதனால தான் பரலோகத்துல இவன் எப்படி இருந்தான்னா, இப்படி கற்கள் 9 கற்கள் மூடப்பட்டு அந்த மகிமையில அவன் இந்த தேவனை துதித்து பாட ஆரம்பிச்சா எல்லா தூதரும் என்ன ஆயிடுவாங்க? அவனுக்கு அடிமை. இன்னைக்கு நம்மளும் கூட என்ன பண்றாங்க? எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தெரியுதுங்களா? எங்க கூட்டு போறாங்க தெரியுதா? சத்தியம் இல்ல, இசை சத்தம் தான் இன்னைக்கு இருக்குது. அப்படியே மியூசிக் கொண்டு போயிட்டான். இதெல்லாம் எப்படின்னா அப்படியே கூட்டு போறது தெரியல. நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோம்ன்றத தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போறாங்க. சோ இசை இவன் மூலமாகத்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அதனாலதான் என்னதான் நீங்க கடவுளுடைய பாட்டை பாடினாலும் சினிமா பாட்டை கேட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? சொல்லுங்க, கேட்க மாட்டீங்களா? அடேங்கப்பா, நல்ல நீதிமான்கள் கூட்டத்துல தானே அவன் நின்றுட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. அதை கேட்க ஆரம்பிச்சிடுறோம். அது மேல ஒரு ஈடுபாடு வந்துடுது இல்லையா?
அது மேல ஒரு ஈடுபாடு வந்துடுது. அப்ப புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எப்படின்னா அவன் மூலியமா வந்துட்டான். இசை அது அவனுடைய பரிமாணம். ஆனா கொடுத்தது யாரு? தாளந்த தேவன் கொடுத்தார். சரியா? விளங்குதா? சோ இப்போ 14வது வசனம் வாசிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல முதன்மையான தூதர், முதன்மையான தூதுவர், கார்டியன் கேருப் அப்படின்னு வரும் ஆங்கிலத்துல. அப்போ சாத்தான் பரலோகத்துல எந்த நிலையில இருந்தாருன்னா, முதல்ல அவருக்கு எல்லாம் 9 விதமான ரத்தினங்கள் மூடப்பட்டு பொன்னினால மூடப்பட்டு அவ்வளோ மகிமையில இருந்தாரு. நல்ல இசை கருவியை இசைத்து தேவனை துதிக்கக்கூடியவரா இருந்தாரு. மாத்திரமல்ல, எல்லா தூதருக்கும் முதன்மையாளர் யாருன்னா லூசிஃபர். விளங்குதா? எல்லா தூதர் எல்லாரும், மிகாவேலு, கேப்ரியலு எல்லாம் இதுல அடங்கிடுவாங்க. புரியுதுங்களா? எல்லாம் இதுல அடங்கிடுவாங்க. எல்லாருக்கும் டாப்பர் யாருன்னா லூசிஃபர். அதனாலதான் யூதா புஸ்தகத்துல கூட நீங்க பார்க்க முடியும், மிகாவேல் அந்த மோசேயுடைய சரீரத்தை புதைக்கிறோமோ அந்த எடுக்கும் போது சாத்தானுக்கு இவருக்கும் வாக்குவாதம் வரும்போது டைரக்டா என்ன பண்ண மாட்டாராம், இவரு முன்ன கடிந்து கொள்றேன்னு சொல்லாம கர்த்தர் கடிந்து கொள்வார். ஏன்னா அவர் அந்த பொசிஷன்ல இருந்தார். சாத்தான் மேல அவ்வளோ ஒரு ஹை ஸ்டேஜ்ல இருந்திருக்கிறார். இப்போ இவங்க எல்லா தூதருக்கும் முதன்மையானவரா யார் இருந்தது? சாத்தான் இருந்திருக்காரு. அதனால்தான் கார்டியன் கேருபு. இப்போ இவர் எங்க இருந்தாரா? தேவனுடைய பரிசுத்த பர்வதம். அதுதாங்க சேரக்கூடாத ஒளின்னு சொல்றோமே, அந்த ஒளிக்கு முன்னாடி இருக்கிறவர் இயேசு. அந்த இயேசுக்கு முன்னாடி இருக்கிறவர் யாரு? சாத்தான், லூசிஃபர் முன்னாடி நிற்கிறார். அதனால எப்படி இருந்தாராம்? அக்னிமயமான கற்கள் போல கற்களுக்குள்ள என்ன பண்ணாராம்? உலாவினார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உலாவினார். ஏன்னா அந்த வார்த்தை யாருக்கு தான் மோஸ்ட்லி எழுதி இருப்பாங்க தெரியுமா? நான் உங்களுக்குள்ளே உலாவுகிற தேவன். அப்போ தேவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அவருடைய கிரியைகள், அவர் எப்படி அந்த மகிமையில அந்த பிரசன்னம் அப்படியே மாறி இருக்குதோ, அந்த அந்த இடத்தை குறித்து ஒரு தனி ஸ்டடிஸ் இருக்குங்க. அந்த சேராபீன்கள் தேவனை எப்படி துதிக்குது, அந்த இடம் எவ்வளவு மகிமையானதுன்றது அது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அது தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். அப்படிப்பட்ட மகிமையில இருக்கிற இடத்துல குமாரன் முதன்மையானவரா இருக்கிறார். குமாரனுக்கு பிறகு லூசிஃபர் முதன்மையானவரா இருக்கிறார். லூசிஃபருக்கு அடுத்ததுதான் தூதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. வல்லதுங்களா? அவ்வளோ மகிமையில இருந்தாங்க. அதனால தூதர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, டைரக்டா தேவனை பார்க்க முடியாது, டைரக்டா அவருடைய மகிமைய பார்க்க முடியாது. அந்த மகிமை ஃபில்டர் ஆகி யார் இருப்பா? குமாரன் இருப்பாரு. குமாரனுடைய மகிமை ஃபில்டர் ஆகி யார் வந்திருப்பாரு? லூசிஃபர் இருப்பாரு. இப்ப லூசிஃபர் தான் தூதர்களுக்கு எல்லாருக்கும் எப்படின்னா தேவன் மாதிரி. அக்னிமயமான கற்களுக்குள்ள என்ன பண்ண உலாவினாய் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மகிமையில லூசிஃபர் அங்க என்ன பண்ணி இருக்கிறாரு? இருந்து இருக்கிறாரு. விளங்குதுங்களா? முதல் வசனத்துல பார்த்தோம், அவன் எங்க இருந்தான்? ஏதேன்ல இருந்தான். 9 விதமான கற்கள் மூடப்பட்டு இசை கருவிகள் எல்லாம் அவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் ஒரு வர்ஷிப் லீடரா இருந்தாரு. 2வது பார்த்தோம், முதன்மையான தூதர் அக்னிமயமான கற்கள் மத்தியில உள்ள இருந்தாரு, தேவனுடைய பர்வதத்துல இருந்தார். விளங்குதா? நெக்ஸ்ட் 15வது வசனம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டு விடுவிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையாக இருந்தார். அதுதாங்க, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டு பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். இந்த இடத்துல பார்க்கிறோம், அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதா யாருக்கு? லூசிஃபருக்கு. அப்போ பரலோகத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சரியா? விளங்குதுங்களா? அநியாயம் என்ன பண்ணப்பட்டது? கண்டுபிடிக்கப்பட்டது. அது கண்டுபிடிக்கப்பட்ட வரைக்கும், அதாவது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தான்னா, தேவன் எப்படி படைச்சாரோ அந்த படைச்சதுல இருந்து
அவர் நல்லவராக தான் இருந்தாரு. ஆனா ஒரு ஸ்டேஜில் அவருக்குள்ள என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத அங்க பார்க்கிறோம். அப்ப என்ன அநியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே கொஞ்சம் ஹையர் ரேங்க்ல இருந்தா என்ன வரும்? எல்லா தூதர்கள் எல்லாமே இவரை தேவன் மாதிரி பார்க்குறாங்க. இவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாரும் ஆடுறாங்க. தேவனே அந்த மகிமையில இருக்கிறாரு, குமாரன் அந்த மகிமையில இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆவினா ஒரு ஒருங்கிணைப்புல இருக்கும்போது இவர் டாப்பரா இருக்கிறாருங்க. அப்போ எல்லாரும் இவர் தூதர்கள் எல்லாம் இவர் எப்படி பார்த்தாங்க? தேவன் மாதிரி பார்த்ததுனால இவருக்கு என்ன வந்துடுச்சுங்க? ஆமா, மனமேட்டிமை வந்தது. அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த மனமேட்டிமை வந்ததுனால அங்க ஒரு குழப்பம் நடக்குது. என்ன குழப்பம் நடக்குதுன்னா, ஒரு பிரிவா பிரிகிறாங்க, 2 பிரிவா பிரிகிறாங்க தூதர்கள். எப்படின்னா, லூசிஃபரையே தேவனாகவே பார்க்கிற ஒரு கூட்டம், தூதர்கள ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தேவன் தான், இவரு தூதுவர் அப்படின்னு பார்க்கிற ஒரு தூதர் கூட்டம். இப்படி 2 பிரிவா பிரிஞ்சிச்சு. இதெல்லாம் எப்படின்னா, நம்ம எப்படி நினைப்போம்னா, இப்ப நான் நிக்கிற இடம் தான் தேவன் இருக்கிற மாதிரி, இப்போ முன்னாடி சீட்ல தான் இயேசு இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் தூதர்கள் இருக்கிற மாதிரி அப்படி நினைப்போம். அப்படி கிடையாது. பரலோகத்துல அப்படி கிடையாது. அது மிகுந்த ஒரு தூரம் உள்ள ஒரு காரியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மோசே தேவனுடைய அந்த மலையில போய் பேசினாரு, தேவன் பேசினார் இல்லையா? அப்போ தேவன் வந்து என்ன சொல்றாரு? மோசே என்ன சொல்ற? உண்மை நான் பார்க்கணும்ன்றாரு. அப்போ தேவன் என்ன சொன்னாரு? நீ என்ன பார்க்க முடியாதுப்பா, வேணா நீ கண்மலை வெடிப்புல என்ன பண்ணிக்கோ, நான் உன்னை மறைச்சிட்டு நான் போகும்போது என்ன பண்றேன், முதுக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மறைக்கிறா. தெரியுங்களா? அந்த தூரம் எவ்வளவு தூரம்னு நினைக்கிறீங்க? நாங்களாம் என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டு போய் பார்த்தோம் அந்த இடத்துல. ஓ, அங்க இருக்கும் போல இருந்து, இங்க இருக்கும் பார்த்தா 50 கிலோமீட்டருங்க. எவ்வளோ? 50 கிலோமீட்டர். அது ஒரு எங்கேயோ இருக்குது கண்மலை. அங்க அந்த சீனாய் மலை டாப்பர் அது ஒரு பக்கம் இருக்குது. தேவன் அந்த மலையில அப்படி அசைவாடும் போது அது ஒரு டான் அடிக்கிறாரு. ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு மலை வெடிப்புல மோசேவை மூடிட்டாரு. அப்போ அந்த மகிமையில மோசே கீழே வரும்போது அவர் முகத்தை ஜனங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஜனங்க சொல்றாங்க, முக்காடு போடு, எங்களால பார்க்க முடியல, முக்காடு போடுனா எவ்வளவு மகிமை. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது தேவன் தூதர்கள் பக்கத்துல இருந்திருப்பாரா? விளங்குதா? புரியுதுங்களா? இது ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம். அந்த தூரத்துல ஒரு இடத்துல நடக்குது. இங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க. சாரி, 16 வாசிங்க. 16. என்னாச்சா? வியாபாரத்தின் மிகுதி. அப்படின்னா என்னங்க? வியாபாரத்தின் மிகுதி. வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். வியாபாரத்தின் மிகுதின்னா ஜென்ரலா நம்ம சொல்லுவோம், அவரெல்லாம் விலை போகாத மனுஷருங்க, அவருக்கெல்லாம் விலையே இல்லை சொல்லுவோமா? அவருக்கெல்லாம் விலையே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை சேல் பண்ணவே முடியாது, விலையே கொடுக்க முடியாது, விலையில்லாத மகிமை. அதுதான் சொல்லுது. அவருடைய வியாபாரத்தின் மிகுதியினால் என்ன ஆச்சுங்களா? பாத்தீங்களா? கொடுமை அதிகரித்து என்ன செஞ்சா? அங்கதாங்க ஸ்டார்ட் ஆகுது ரூட் ஆஃப் சின், அமர்ஷியா. படிச்சோம் இல்லையா பாடம்? அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபவுண்டர் யாரு? அமர்ஷியாவோட ஃபவுண்டர்னா சாத்தான் தான். எங்க ஆரம்பிச்சாரு? எந்த இடத்துல ஆரம்பிச்சது இது? பரலோகத்துல இதை ஆரம்பிச்சாச்சு. அந்த இடத்துல சாத்தான் என்ன பண்றாரு? பாவம் செஞ்சாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த தூதர்களுக்குள்ள பிரச்சனை வந்தது இல்லைங்களா? இவன் தேவனை சார்ந்தவன், இவன் லூசிஃபர் என்கின்ற தேவனை சார்ந்தவன். இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது லூசிஃபரை ஆராதனை செய்கிற ஒரு கூட்டம் வந்துடுச்சு. லூசிஃபர் ஆராதனை செய்த கூட்டத்துல மற்ற தூதர்கள் என்ன பண்ணல? உடன்படல. ஏன்னா அவர் ஒருவருக்கு தான் என்ன பண்ணோம்? ஆராதனை செய்யணும். ஆக்சுவலா லூசிஃபர் யார் ஆராதனை செஞ்சிருந்தாரு? இயேசு சொல்லுவார் இல்லைங்களா அந்த சோதனை மலையில, நீ என்ன பணிந்து கொள்ளு. சாத்தான் சொல்லுவான், நீ என்ன பணிந்து கொள்ளு, நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் உன் கையில
கொடுத்துடுறேன் போது ஒரே அடி அடிப்பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாய், இது தாண்டா உன்னுடைய வேலைன்னு சொன்னார். நீ தேவனை ஆராதிக்கிறவன், நீ என்ன உன்னை ஆராதிக்க சொல்றியா? தூதர்கள் எப்படி விழுந்தாங்களோ அந்த மாதிரி என்னையும் விழ வைக்க பாக்குறியா? இதான் அர்த்தம். எப்பவுமே இயேசு என்ன பண்ணல, காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. எவ்வளவு டக்கர் அடிச்சார், முடியல. வார்த்தையை வச்சு பேசினவன வார்த்தையை வைத்தே மடக்கினவர் வார்த்தையானவர். ஆமென். புரியுதுங்களா? இப்போ அங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே கொடுமை அதிகரிக்குது. என்ன கொடுமை அதிகரிக்குதுன்னா, இவனை வணங்காதவர்களை, இவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த தூதர்கள் அந்த தூதர்களை என்ன பண்றாங்க, டாமினேட் பண்றாங்க. அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு வயலண்ட் நடக்குது அங்க. இதை இவர் என்ன பண்றாரு, கண்டுக்க மாட்டாரு. எனக்காக தானே அடிக்கிறான், அடிக்கிட்டோம். சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் பேசுற மாதிரி பேசுறேன், நிக்கிற மாதிரி நிக்கிறேன், நீ அடிச்சு நான் கண்டுக்காத மாதிரியே இருந்துடுறேன். இந்த சீன் அங்க போட்டாரு அவரு. புரியுதா? பரலோகத்துல இந்த காரியத்தை போட்டார். அப்போ கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், அப்புறம் என்னங்க, ஆகையால் என்ன ஆயிட்டாரு, இப்போ தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி கேருபாய் இருந்த உன்னை. புரிஞ்சுதா? விளங்குச்சா? இப்ப இவரு தூதர்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்றதை இவரு கண்டுக்காம இருந்தது. ஆனா இவர் தான் ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தத தேவன் பார்த்துட்டார். பார்த்த உடனே என்ன பண்ணார் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் டி ப்ரமோஷன் கொடுத்தார். என்ன டி ப்ரமோஷன் தெரியுமா? இனி நீ தலைமை கேருபு கிடையாது, நீ காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து அழித்து போடுவேன். இப்ப அங்க சொல்லிட்டாரு, நீ போதும்பா, உனக்கு இந்த ப்ரமோஷன், உனக்கு இந்த இடம் வேண்டாம், நீ வேற இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்புனார். அந்த இடம்தான் முன்னாடி பார்த்தோமே, நீ எங்க இருந்தவன், ஏதேனில் இருந்தவன். எங்க இருந்தவர் எங்க அனுப்பிச்சிட்டாரு தேவன்? பரலோகத்துல அவ்வளோ மினுக்கா இருந்தவர், அவ்வளோ மகிமையில இருந்தவரை தேவன் பார்த்தாரு. பெருமையினால நிறைய பிரச்சனை நடக்குது, அதனால நீ எங்க போ, பூமிக்கு போ. பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். யாரை பார்க்கறதுக்கு? மனு குலத்துக்கு அதிகாரியா யாரை வச்சார் தெரியுங்களா? லூசிஃபரை வச்சார். இப்போ ஆதாமியும் ஏவாளையும் பார்த்துக்கிறது யாரு? லூசிஃபர். அங்க டி ப்ரமோஷன் பண்ணி கொண்டு வந்தார். அதுதான் முதல் வசனத்திலே பார்த்தோம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். 17வது வசனம் வாசிங்க. உன் அழகினால் உன் இருதயம் வேட்கையாயிற்று, உன் விழிக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். எங்க சொல்லிட்டாரு பாருங்க, எங்க தள்ளி போடுவேன்? தரையில. முன்னாடி அந்த பரிசுத்த ஆகாததென்று அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து என்ன பண்ணிட்டாரு, தள்ளிட்டாரு. அக்னிமயமான கற்கள்ல இருந்து என்ன பண்ணிட்டாரு, விலகிட்டாரு. அந்த மகிமையில இருந்து விலக்கி தரையில தள்ளிட்டாருன்னா அது பூமி. தேவன் உருவாக்குன அந்த பூமி, அந்த ஏதேன் என்கின்ற தோட்டம். படிங்க. பாத்தீங்களா? இப்போ என்ன சொல்றாரு, அவனுக்கு உணர்த்துறாரு. யாருக்கு? லூசிஃபருக்கு. இப்போ ஏதேன்ல நிக்க வச்சு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீ தான்பா பாதுகாப்பு, நீ அங்க மேல பார்த்தது போதும், இவங்களும் ரொம்ப எனக்கு வேண்டப்பட்டவங்க, இந்த மனுக்குலமும் எனக்கு வேண்டப்பட்டவங்க, என்னுடைய மகன் என்னுடைய மகள், அதனால இவங்களை நீ என்ன பண்ண, பார்த்துக்கோ, இவங்களுக்கு நீ பாதுகாவலா இருன்னு சொல்லிட்டு தரையில தள்ளப்பட்டானா ஏதேன்ல வச்சார். வச்சுட்டு சொல்றாரு, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தார். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பெருமை என்ற ஒரு விஷயம், அந்த ஒரு கேரக்டரை தேவன் எப்படி பார்க்கறா தெரியுங்களா? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்த்து நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது எபிரேய மொழியில நம்ம டக்குன்னு அடிச்சிருவோம் பாருன்னு கையை ஓங்குவோம் பார்த்தீங்களா? பிள்ளைங்களை ஏதாவது பண்ணும்போது அதை ஏதாவது மிரட்டி, அதாவது நமக்கு ஆகாத காரியத்தை, ரொம்ப நேசிக்கிற பிள்ளை ஏதோ ஒண்ணு அப்படி ஆகாத ஒரு காரியத்தை பண்ணோடனே அப்படியே கோவம் ஏறிடுச்சு எனக்கு, உச்சிக்கு ஏறணும்னு என் கையை ஓங்குறேன், நான் அடிக்கல, கையை அடிச்சிருவோம் பாருன்னு ஓங்குறேன் பாருங்க, அதுக்கு சமமா
நம்ம பெருமைப்பட்டா தேவன் அதுக்கு சமமா இருக்கு, தேவனுடைய கோபம். இப்போ ரொம்ப ஜாகிரதையா இருங்க. இந்த பெருமைக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? நான் பெருமையா இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாது. நான் பேசுவதை பார்த்து நீங்கள் சொல்லுவீர்கள் எவ்வளவு பெருமையா பேசுறான் பத்தியா. அதனால இதுதான் லூசிபருக்கு நடந்தது. உண்டாக்குன நாள் முதற்கொண்டு உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது வரைக்கும் குறையற்று இருந்தாய். அவனுக்கே தெரியல விழுந்தது. ஆனா தேவன் உணர்த்தினார், இது பெருமை, நீ இங்க மகா பரிசுத்த பரலோகத்துல இந்த பாவத்தை செஞ்சுட்ட, அதனால நீ இனி இங்க இருக்கிறதுக்கு லாய்க்கில்ல, போ கீழே போ சொல்லிட்டு தரையில தள்ளுகிறத அங்க பார்க்கிறோம். இப்ப 18வது வசனம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதியினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆயிட்டாரு. அது சொல்றாரு பாருங்க, உன்னுடைய அக்கிரமம் வியாபாரம்னா என்னங்க? அப்படியே அந்த பெருமை கிரேட்ல இருக்கிறது. இதனால என்ன பண்ணிட்ட? பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகிட்ட. ஏன்னா அது தேவனுடைய இடம், தேவன் உருவாக்கின இடம். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த குலைச்சல் வந்துடுச்சு. ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். பாத்தீங்களா? முன்னான வசனத்துல ஒண்ணு பார்த்தாமே, ராஜாக்களுக்கு தரையில தள்ளி ராஜாக்களுக்கு உன்னை என்ன ஆக்குவேன்? வேடிக்கை ஆக்குவேனார. அது என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜாக்கள் யாருங்க? வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆசாரியர்களும் ராஜாக்களும். இப்ப ராஜாக்களுக்கு வேடிக்கையா யாராயிட்டா? சாத்தான். என்ன வேடிக்கை தெரியுங்களா? வசனம் சொல்லுது, எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு. இது எப்படி இருக்கு? ஏத்துக்க முடியுதா? இவ்வளோ மகிமையில பரலோகத்துல இருந்தவரு, பெரிய சேனையை வச்சிருக்கிறவரு, அவ்வளோ பெரிய ஆளு எப்படி இருக்கிறாங்க? நமக்கு ராஜாக்களுக்கு வேடிக்கை ஆயிட்டார். ஒரு நல்ல ஒரு ஆள் இருக்கிறான்னு, திரடகாத்திரமா ஒரு பெரிய மிலிட்ரி மேன் மாதிரி, நல்லா முறுக்கு மீசை வச்சு, நல்லா இந்த பழைய படத்துல வர வில்லன் மாதிரி அந்த இதெல்லாம் மொட்டெல்லாம் வச்சுட்டு பார்த்தாலே பயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நல்ல பெரிய அருவா வச்சுட்டு நிக்கிறாருன்னு வச்சுங்க. நீங்க அவர் கிட்ட போய் ஹோய் அப்படின்னா ஓடுறாரு. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பார்த்து பயப்படுற ஒரு ஆளு நம்ம கிட்ட போய் ஹோ என்ன ஓடுறாரு. ராஜாக்களுக்கு என்ன ஆகிட்ட? உன்ன வேடிக்கையாக்குவேன் ஆகிட்டாரா? வசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. இப்ப 18வது வசனத்துல சொல்றாரு, உன்னை அழிக்கும்படி ஒரு அக்கினி உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி. அது வசனம் வாசிங்க. 18வது வசனம். மற்றும் உன் அக்கிரமங்களில் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை, நல்லா கவனிக்கணும், உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உன்னை பட்சிப்பதாகிய அக்கினி உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி. எது அந்த அக்கினி? யார் அந்த அக்கினி? சொல்லுங்களேன். யோவான் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னைக்கு பின்னாடி வருவர் உங்களுக்கு எதுல ஞானஸ்தானம் கொடுப்பாரு? அக்கினி, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினால ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னாரு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த அக்கினி. இப்ப அவர் மூலமாக அந்த வசனம் கட்டுற உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி. உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணினா என்ன அர்த்தம்? சாத்தான் என்ன பண்ணிட்டாரு? பாவம் செய்தாய். ரூட் ஆஃப் சின்னு, பாவம் வேற உண்டாக்கிடவர் சாத்தான். இப்போ உன் நடுவில் இருக்கும் போது பாவம் அறியாத இயேசு பாவம் ஆக்கப்பட்டார்னா எங்க அவன் ஆரம்பிச்சானோ அதே இடத்துல இருந்து இயேசு ஆரம்பிச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விளங்குதா? புரியுதுங்களா? சாத்தானுக்கு எவ்வளவு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க வசனங்கள்ல. பட்சிப்பதாகிய ஒரு அக்கினி உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். பூமியின் மேல் என்ன பண்ணுவேன்?
சாம்பல் ஆக்குவேன். ஒரே ஒருத்தர் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்தவங்க கொஞ்சம் படிங்க, அதுல இருக்காது பிரதர். வெளிப்படுத்தல் 20:10 சாம்பல் ஆக்குவேன் அப்படி வெளிப்படுத்தல வருது பாருங்க. மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற இடமாகிய அக்கினியும் தள்ளப்பட்டான். ஆச்சா, உன்னை பூமியில இராதபடி என்ன பண்ணுவேன்? சாம்பலாக்குவேன்னு சொன்னார. இது எப்போ நடக்குன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில 1000 கால அரசாட்சிக்கு முன்னாடி அவனை கட்டி 1000 கால அரசாட்சியை தேவன் நடத்தி முடிச்சு 1000 கால அரசாட்சியின் முடிவில் சாத்தானை அக்கினியிலே போடுறார். அல்லங்கதா, புரியுதுங்களா? இது அங்க நடக்குது. 19வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள், மகா பயங்கரமாவாய், சொல்லிட்டார் தேவன் எசேக்கியேல் கிட்ட. இனி நீ ஒருபோதும் இருக்க மாட்டாய். தேவன் சாத்தானுக்கு கிருபையை கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் சாத்தானுக்கு கிருபை கொடுக்கவே இல்லை. அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நீ இருக்க மாட்ட, நீ சாம்பலா. இப்போ தெரியுதா ஏன் சபையை வஞ்சிக்கிறான்னு, ஏன் நம்மளை வாட்டி வதைக்கிறான்னு? அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஏன்னா அவன் இருதயத்தில் சொன்னான் பார்த்தீங்களா? என்ன சொன்னான்? அது ஏசாயில வருது. வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அதெல்லாம் சொன்னார் பாருங்க. ஒரு 5 காரியம் என்னவோ சொல்லியிருப்பாரு. இந்த 5 காரியத்துல 5 ரகசியம் இருக்குது. அதை பார்த்தா நம்ம மகிழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சிடும். சாத்தானுடைய வீழ்ச்சியில நம்முடைய மகிழ்ச்சி என்னன்றது தெரியும். அதனால அவனுடைய கோபம் என்னன்றதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதுதான் சாத்தானுடைய வரலாறு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆக்சுவலா இதுக்கு பேரலாட்டிக்கா நிறைய வசனங்கள் இருக்கு, நான் கொண்டு வரல. ஏன்னா நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப ஷார்ட்ன்றதுனால மேக்சிமம் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க. நிறைய வசனங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 54 வசனங்கள் இருக்கு. அவ்வளோ தெளிவா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம பார்த்தோமே, ஒவ்வொரு வசனத்துக்கும் அவ்வளோ வசனங்கள் இருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரியாதவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, எல்லாரும் நல்லா நீட்டா இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குயா, எப்படி இப்படி எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ சாத்தானுடைய வரலாறு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சரியா? இப்போ சாத்தானுடைய வரத்தை பார்க்கணும். சாத்தானுடைய வரம். ஏன்னா இதை பார்த்தாதான் இந்த எப்பவுமே இப்ப நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து என்ன கொடுத்திருக்கிறாரு? வரத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த வரத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த பூமியில வாழ்றோம், புரியுதுங்களா? ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வரம் அவசியம். அப்படியே சாத்தான் சபையை கெடுக்கிறதுக்கு அவனுடைய வரத்தை யூஸ் பண்றான். எதுவுமே தேவன் ஒரு காரியத்தை கொடுக்காம நடக்காதுங்க. இப்ப தேவன் கொடுத்த வரத்தை அவன் எப்படி மிஸ்யூஸ் பண்றான்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கர்த்தர் கொடுத்த வரத்தை கூட என்ன பண்றாங்களா? ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் போன வாரம், ஒரு சபையில இருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். ஐயா வந்து ஒரு செய்தி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். சரி, ஓகே, ஒரு ஓப்பன் மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். பேசிட்டு இருந்த டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு பேர் சொல்லி அழைக்கிற வரம் இருக்குதான்னு கேட்டார். இதுல என்னங்க பிரமாதம்? தாராளமா பேர் சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன்னு. வேற என்ன சொல்றது? சொல்லுங்க, எத்தனை பேர் ஒன்றாலும் சொல்லுங்க, நான் மாத்திரம் மைக்ல படிச்சு கூப்பிடுறேன். விளையாடாதீங்க ஐயா, பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு வரம் இருக்குது. அப்படியா? பைபிள்ல இருக்குதான்னு கேட்டேன். தேவன் சொல்றாரு, உன்னை நான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன்ற. நீ இன்னொரு பேர் புதுசா ஒரு லிஸ்ட் தரேன்ற. இல்லையோப்பா அப்படிங்களா? சரி, ஓகே. அட்லீஸ்ட் வல்லமையினாலே புறம்பே தள்ளுகிற வரம் இருக்குதான்? நிக்க, அதான் சொன்னேன், என் வெயிட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு பாரு, நானும் தள்ளுறேன், எங்க போய் விழுறேன்றத நீயே பாரு. புரியுதா? ஏசு என்ன சொன்னார்? என்னிடத்துல வருகிறவனை இவர் என்ன பண்றாரு? வர்றவன் எல்லாம் தள்ளி விட்டுட்டு. இதெல்லாம் வரன்றாங்க, பக்தியா பேசுறாங்க. நான் சொல்லிட்டேன், ஐயா நீ எதிர்பார்க்கிற வரம் என்கிட்ட கிடையாது, பைபிள்ல இருக்கிற வரம் என்கிட்ட இருக்குது.
அதை ஒன்றா வச்சு செய்யலாம் அப்படின்னு ஒன்று நான் யோசிச்சு சொல்றேன்னாரு. அப்பவே தெரிஞ்சுக்கிட்ட டோர் க்ளோஸ். ஆமா, நிறைய பேர் தப்பு தப்பா காரியங்களை புரிஞ்சுக்கிறாங்க. தேவனுக்கு சித்தமானா பார்க்கலாம், தேவனுடைய அந்த ஆவியின் வரங்களை குறித்து பார்க்கலாம். ஸோ அதனால இப்போ சாத்தானுடைய வரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். அது வாசிங்க, எசேக்கியேல் 28:12. எசேக்கியேல் 28:12. நீ தீரு ராஜாவை குழப்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். கலங்குதுங்களா? இப்போ மறுபடியும் தீரு ராஜாவை பத்தி சொல்லி அங்க என்ன சொல்றாங்க? 3 விஷயத்த சொல்றாரு. நீ எப்படிப்பட்டவனா? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அதுவும் எப்படி செய்யப்பட்ட மோதிரமா? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் 1. 2வது, நீ ஞானத்தால் நிறைந்தவன் 2. 3வது, பூரண அழகுள்ளவன். சபை சாத்தானை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு தெரியுங்களா? சாத்தான் எப்படி இருப்பான்னா, நிறைய பேர் போடுவாங்க அப்படியே கண்ணங்கரையிலும் ஒரு உருவத்தை வரைஞ்சி, 2 கொம்பு வச்சு, ஒரு வாழை வச்சு, கையில ஒரு வேலு வேற, எல்லாம் ஸ்கிட்டு எல்லாம் அப்படிதான் அப்படியே கொடுப்பாங்க. அப்படியே பிடிச்சதான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சாத்தான். டோட்டல் ராங்கு. நீங்க வரம் வரைஞ்சிக்கிறது சாத்தான் இல்லைங்க, சாத்தானுடைய தூதர்கள். புரியுதா? சாத்தான் எப்படி இருப்பார்னா, சாத்தான் வந்து முன்னாடி நின்னா இயேசுக்கும் அவருக்கும் வித்தியாசமே தெரியாது. புரியுதா? விளங்குதா? இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம். அதனால்தான் விடி வெள்ளி நட்சத்திரம். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை பார்த்தேன்றாங்களே, எல்லாம் இதான். யாரை பார்த்தன்றது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துருக்காங்க. சரி, இப்போ சாத்தானுக்கு 3 வரத்தை தேவன் கொடுத்தார். 1 என்னதுங்க? விசித்திரமா செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு விதமான ஒரு ராஜரீக அடையாளம். அந்த நாட்கள்ல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில காரியங்களை பிரகடனம் படுத்தினால் ஒரு கிளே மாதிரி இருக்கும், கள்ளி மண்ணினால செஞ்ச ஒரு கிளேல அதை எழுதுவாங்க. மந்திரி எழுதி கடைசியில ராஜா சைன் போட மாட்டாரு, அவருடைய மோதிரத்தை என்ன பண்ணுவாரு, உள்ள பிரஸ் பண்ணி எடுப்பார். அந்த முத்திரை வேற எங்கேயுமே இருக்காது, ராஜா கையில மட்டும்தான் இருக்கும். அதை போட்டு கொடுத்துட்டா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் என்னதான் பண்ணி ஆகணும், கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். அதுக்கு எதிர்த்து நின்னா தண்டனை. சோ முத்திரை மோதிரம் என்பது ஆளுகைத்துவம். முத்திரை மோதிரன்றது ஆளுகைத்துவம். சாத்தானுக்கு பரலோகத்துல என்ன கொடுத்தாரு? ஒரு ஆளுகைத்துவத்தை கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார். தூதர்கள் எல்லாரையும் இவர் தான் என்ன பண்ணாரு? ஆளுகையை கொடுத்தார். இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதே ஆளுகைத்துவத்தை சாத்தான் யாருக்கு மேல பயன்படுத்துறான் தெரியுமா? யார் மேல? ஆமா, நம்ம குடும்பத்துல சொல்லுவாங்க இல்லையா, நான் சொல்றத நீ கேளு. ஒன்னு அந்த அம்மா சொல்லுவோம், நான் சொல்றத நீ கேளு. 2 நான் வந்துடும். நான் முடிஞ்சுதா? நான் இந்தியில அப்பா யார் வந்துட்டா? பொய்க்கு பிதா உள்ள வந்துட்டாரு. இந்த நான் சொல்றாங்க பாருங்க, இதுல மோஸ்ட்லி இந்த அதிகாரத்தை யாருக்கு பயன்படுத்துவாருன்னா, தேவன்கிட்ட ரொம்ப நெருக்குறாங்க தெரியுமா, எஸ்பெஷலி ஊழியக்காரங்கிட்ட. இன்னைக்கு இந்த ஆளுகத்துவம் தேவனிடத்துல நெருங்குகிறவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சபை நாயகர்களுக்கும் வந்துடும். அது வந்துடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சருங்க. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மெய்ப்பன் ஒரு விசுவாசி வைக்கணும், ஆனா அன்ஸ்டேபிளா போயிடக்கூடாது. எந்த அளவுக்கு அன்ஸ்டேபிளா போகுதுன்னா, சிலர் பகிங்கரமா சொல்றாங்க, நீ சபைக்கு வரக்கூடாது, திருவிருந்துல கலந்து கொள்ள கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. விசுவாசிகளுக்குள்ளே அவங்கள நம்ம கூட சேர்த்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. அவங்கள நம்ம கூட சேர்த்துக்காதீங்க. இதெல்லாம் ஆளுகத்துவம். தேவனுடைய பார்வையில ஆண் என்றும் பெண் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள என்னமா இருக்கிறாங்க? ஒரே சரீரம், ஒரே சரீரம். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சீஷர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. யார் பெரியவன்? இயேசு கிறிஸ்துக்கு நெக்ஸ்ட் யாரு பண்ற ஒரு சண்டை வந்துருச்சு. வந்து சூப்பரா ஒரு ஆன்சர் பண்ணாரு, சண்டை போடாதீங்கடா, நான் ஊழியம் கொள்வதற்காக வரவில்லை,
ஊழியம் செய்வதற்காக வந்தேன். அதை சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுங்களா? அந்த ஊழியன்ற வார்த்தை ஹிடோஸ்ன்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஹோட்டல் சர்வெண்ட்டுன்னு அர்த்தம். ஹோட்டலில் போனீங்கன்னா அவர் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓரமாக போய் இப்படி நிற்பா, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் நம்ம ஏதாவது தண்ணி எடுக்கணும்னா ஓடி வந்து தண்ணி போட்டில் திறந்து கொடுப்பான். அதுதான் ஊழியர்கள். புரியுதுங்களா? ஆவிக்குரிய ஆகாரத்தை பரிமாறுகிறவர்கள் ஊழியர்னா நீங்க நினைச்ச கூடாது இங்க இருக்கிறவங்க மாட்டோம் யாரோ 1-2 இல்ல, எல்லாரும் ஊழியர்கள். தேவனை சார்ந்து வாழ்கிற அனைவரும் தேவனுடைய ஊழியர்கள். ஏன்னா கர்த்தரை நாம் சேவிக்கிறோம். இந்த உலகத்தின் பிரபுவாகிய பிசாசை சேவிக்கல, தேவனை சேவிக்க. தேவனை சேவிக்கிறவர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். சரியா? சரி. இப்போ முத்திரை மோதிரம் என்பது எதை குறிக்குது? ஆளுகைத்துவத்தை குறிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண, இனிமேல் வீட்டில் அனாவசியமா குரல் கொடுக்கக்கூடாது. நான் அப்படின்லாம் வந்தோன்னு ஐயோ நான் இல்லைப்பா அப்படின்னு. புரியுதுங்களா? ரெண்டாவது என்ன சொன்னாரு? ஞானம் நிறைந்தவன். சாத்தானுக்கு தேவன் கொடுத்த ரெண்டாவது மிகப்பெரிய வரம் என்னன்னா ஞானம். அந்த ஞானம், அந்த ஞானத்தை வச்சு அவன் சபையை எப்படி கெடுப்பான் தெரியுங்களா? வாசிங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15 வரை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15 வரை. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் எதுங்க? ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்குது. எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ இந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்துவோம் தெரியுங்களா? நமக்குள்ள கசப்பு, சண்டை, வைராக்கியம். ஒரு முறை ஒரு அம்மா சொன்னாங்க, நல்ல ஊழியக்காரம்மா. அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம், நான் 20 ஆண்டுகளாக என் கணவனிடம் பேசவே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாய் போச்சு. ஒரே வீட்டில் இருக்கிறாங்க 2 பேரும். எப்படி இதுன்னு ரொம்ப யோசனை பண்ணேன். எப்படிங்க முடியுதுன்னா, ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறாருன்னு. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இது வேற என்ன ஆயிடுச்சு. என்னன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவரு கொஞ்சம் ரட்சிப்புக்குள்ள வராம இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதுனால அவர் எப்படி பாக்குறது? பூச்சி பாக்குற மாதிரி பாக்குறது. அவர் பார்த்தாரு, அம்மா உனக்கு எனக்கு சாப்பிட வேண்டாம், நான் என்ன பண்றேன் அப்படி பார்க்கணும். இவங்களுக்குள்ள இது வந்துச்சு. இந்த அம்மா எல்லாத்தையும் அப்படியே வெறுத்து 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 ஒதுக்கி தள்ளு. அதாவது அந்த அம்மா அது பெருமையா வர சொல்றாங்க. இயேசுவை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காட்ட வேண்டும் என்று நினைத்தால் இயேசுவாய் நீங்கள் மாற வேண்டும். இயேசுவாய் நீங்க மாறாம இயேசுவை உங்க குடும்பத்தில் காட்டவே முடியாதுங்க. முதல் சாட்சி உங்களுடைய சாட்சி. நிறைய பேர் என்கிட்ட வர சொல்லுவாங்க, என் மனைவி ரட்சிக்கப்படல பிரதர், என் கணவன் ரட்சிக்கப்படல பிரதர், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல. முதல்ல நீ இயேசுவா மாறு. உன்னுடைய அன்பை பார்த்து ஆட்டோமேட்டிக்கலி வருவாங்க. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புதான் தேவன், தேவன் தான் அன்பு. அதை குடும்பத்துல காட்டுங்க, அது உங்க ஊழியத்துல காட்டுங்க, உங்க சபையில காட்டுங்க, உங்க வேலை ஸ்தலத்துல காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி வருவாங்க. சரியா? கலங்குதா? அப்போ ஞானம் என்பது லௌகீக ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அது பரத்துல இருந்து வந்த ஞானம் அல்ல. அது வைராக்கியம், கசப்பு, இந்த மாதிரி முரட்டாட்டம் பண்றது பேய்த்தனத்துக்குரியதாக ஜென்ம சுபாவத்துக்குரியதாக இருக்குதுன்றத பார்த்தோம். மூணாவது என்னங்க? பூரண அழகு. இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எப்படின்னா, லூசிஃபருடைய அழகு எந்த அழகுக்கு நிகர்னா கிறிஸ்துவுக்கு நிகரான அழகு. புரியுதுங்களா? விடிவெள்ளிக்குரிய அந்த அழகு. இந்த அழகுல அவன் இருந்ததுனால அநேகர் அவர் என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அவ்வளோ மகிமையில அவ்வளோ அழகுல இருந்தாங்க. இப்போ அதே அழகு அந்த மினுக்கு அவனுக்குள்ள வந்ததுனால தான் அவன் விழுந்தான். விளங்குதா? இப்போ விழுந்தவன் அந்த வரத்தை எங்க அப்ளை பண்றான் தெரியுங்களா? நம்ம கிட்ட அப்ளை பண்றோம். இன்னைக்கு நிறைய பேர் அதில் விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை பார்த்துக்கிறதும் ஒன்று தான், ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதும் ஒன்று தான். முன்னெல்லாம் ஊழியக்காரங்களை பார்த்தா ஸ்தோத்திரையான்னு சொல்லுவோம். அவரும் பதிலுக்கு என்ன பண்ணுவார்?
ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போவாரு. சமீபத்துல ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வராரு, பின்னாடியே ஜனங்க ஓடுது, ஒரு செல்ஃபி அவரு பின்னாடி. அவரும் அப்படியே நின்று காமிச்சிட்டு அப்படியே போற. தோத்திரம் இல்ல, ஆமா எதுவுமே இல்லைங்க. சினிமா ஸ்டார் மாதிரி எனக்கு கொஞ்சம் அப்படியே நின்று பாக்குற. ஒரு சினிமா ஸ்டாருக்கு என்ன நடக்குமோ அப்படியே நடக்கும். அதை விரும்புறாங்க அவங்க. அப்படியே அவருக்கு 4 பாடி கட் அப்படியே கூட்டு போய் அப்படியே கார்ல அப்படியே ஏற்றி அப்படியே மூடி அதுக்கப்புறம் அனுப்புறேன். இவங்க என்னத்த சத்தியத்தை சொல்ல போறாங்க? எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல இவங்க ஜனங்களை கொண்டு வர போறாங்க தெரியல. இன்னைக்கு எல்லாரும் விழுந்துட்டாங்க. அழகுன்னா அழகு, மூஞ்சே நல்லா இல்லைனாலும் அவ்வளோ மேக்கப் போட்டுக்கிட்டு அழகு. சிலர்லாம் பார்த்தா மூஞ்சி வெள்ளையா இருக்கும். எங்க கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கையை பார்த்து கண்டுபிடிக்கலாம். கை கண்ணகரே இருக்கும், முகம் அப்படி இருக்கும். தேவையே இல்லையே. இதெல்லாம் யார் கொடுக்குறதா? இவங்க கொடுத்துக்கிறது. நீ அழகுன்னு காட்டும் போது அவன் இவருன்னு ஆயிடுறாரு. ஆமா நான் அழகு தான். ஒன்னு என்ன பண்றது, நார்மல் எல்லாம் ட்ரெஸ் கோடு எல்லாம் மாறிடுது. அன்னைக்கு ஒரு கிராமத்துல போன ஆடி போயிட்டேன். சின்ன சேலம்னு ஒரு இடத்துல கோட்டு சூட்டு போட்டு வெயில பிரசங்கம் பண்றான் ஒருத்தன். முடியல, அந்த வெயில நிக்க முடியல. அவர் கோட் சூட்டு போட்டு வேர்த்து தொச்சு பிரசங்கம். நான் சொன்னேன், ஏன் அதை கழட்டி போட்டு தான் நல்லதான் ஒண்ணு பிரசங்கணும். இல்ல ஊழியக்காரன்னா தெரியணும்ல, ஊழியக்காரனா தெரியணுமா? எது? கோட் சூட்டு. சொன்ன ஸ்டார் ஹோட்டல்ல போய் பாருங்க, டோர் திறந்து விடுறவங்க என்ன பண்ணிட்டு இருப்பான். அதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு இப்படி விழுந்தா கூட பரவாயில்ல. இதோட முக்கியமான ஒரு விழுதல் இருக்குது இந்த பூர்ண அழகுல. என்ன தெரியுங்களா? அது வாசிங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் என்ன தரித்துக் கொள்வானா? ஒளியின் தூதுவன். யாருங்க? சாத்தான் தரிச்சுக்கிறாராம். முன்னாடி பார்த்தோமே, அது மொழிபெயர்ப்புங்க ஒளியின் தூதுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அது வெளிச்சத்தின் தூதுன்னு அர்த்தம். எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். முன்னாடி பார்த்தோமே விடிவெள்ளி, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி. யாரு? இயேசு. இப்போ சாத்தான் யாரோட வேஷத்தை போடுறாரு? இயேசுவோட வேஷத்தை போடுறாரு. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரை பார்த்தேன், எங்க வீட்டுக்கு வந்தாரு, என் கூட பேசினாரு சொல்றாங்க இல்லையா? இதுனாச்சும் பரவாயில்ல. ஆண்டவர் வீட்டுக்கு வந்தது பெரிய விஷயம் கிடையாது. இவங்க பரலோகத்துக்கு போறாங்கன்றாங்க பாருங்க, அதுதான் ஜீர்ணிக்கவே முடியல. பரலோகத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. ஒரு சகோதரியோட டெஸ்டிமனி படித்தேன். அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், பேசிக்கிட்டு கார்டன்ல நடந்துக்கிட்டே போனாங்களாம். யார் கூட? இயேசு கிறிஸ்து கூட நடந்துக்கிட்டே போயிட்டு திரும்பி பார்க்குறாங்களா, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. பரலோகத்தை போய் பார்க்குறாங்களா, ஓஹோ இதான் பரலோகமானவன்னு ஆண்டவர் கட்டானா. ஆமா இதான் பரலோகம், இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமை திறந்து காமிச்சாரு. ரூமை திறந்தா உள்ள ஃபுல்லா காலு, கிட்னி, கை, கண்ணு எல்லாம் இருக்குதான். எல்லா ஹியூமன் பார்ட்ஸும் இருக்குதான் அங்க. நம்ம கேட்டாங்களா, எதுக்குங்க இது அப்படின்னோடனே, நீ பூமியில நீ ஜெபம் பண்றல, இவங்களுக்கு இது வேணும் அது வேணும் ஜெபம் பண்ண. நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நான் ஒன்னொன்னா தேர்ந்து அனுப்புறேன். கண் இல்லாதவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணா இங்க இருக்கிற கண்ணு தூக்கி என்ன பண்றேன் அங்க அனுப்புறேன். கால் இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணா நான் கால் அனுப்புறேன். இது எப்படின்னு புரியல எனக்கு. பரலோகத்துக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குதுங்க. எல்லாருமே அதுல போயிட முடியாது. இப்போ இந்த வெளிச்சத்துல நம்ம இருக்கிறோம், ஓகேவா? பக்கத்துல நின்று இருக்கிறோம். இதே ஒரு அக்கினி எரியுதுன்னு வச்சுங்க, பக்கத்துல நிப்போமா? ஏன்? ஆனால் தாங்காது. ஒரு வெளிச்சத்துக்கே இந்த கோட்பாடு இருக்குன்னா பரலோகத்துக்கு எவ்வளவு கோட்பாடு இருக்கும்? அப்படியே சரீரத்தோடு ஒப்பிடுறாங்க. அது ஒரு வசனம் வாசிங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் ரத்தமும் சுதந்தரிக்க, பாத்தீங்களா? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது? சுதந்தரிக்க மாட்டாங்க. உள்ள போக முடியாது. மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. புரியுதுங்களா? இதை இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு. இந்த கூற்ற பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 3:13.
பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், இயேசு சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான பரலோகத்தில் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சொன்னவர் யார் தெரியுமா? இயேசு. எங்க ஐயா போயிட்டு வந்தாருங்கன்னா நீங்க அவர்கிட்ட தான் போய் சொல்லணும். என்ன ஆண்டவரே, நீங்க யாருமே ஏறலன்றீங்க, இவங்கெல்லாம் ஏறிட்டு வந்தாங்களாமே, அவங்க ஏறின பரலோகம் வேறங்க. ட்ரெயின் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ட்ரெயினுக்கு ஒரு ரூட் இருக்கும். எந்த ட்ரெயினில் ஏறினாங்கன்றதை பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இந்த பிரகாரமாக சாத்தான் இந்த 3 வரத்தை, முத்திரை, மோதிரம் என்கின்ற ஆளுகைய, ஞானம் என்கின்ற அந்த ஒரு கசப்பு, வைராக்கியம் வைக்கிற அப்படிப்பட்ட காரியத்துக்கு, அதே நேரத்தில் பூரண அழகுன்ற இந்த மாதிரியான பெருமையினால செய்யக்கூடிய காரியத்துக்கு பண்ணிடும். இன்னைக்கு நிறைய சபைகள் போனா பக்கத்தில் இருக்கிற ஒரு முகம் தெரியல. தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற ஒரு முகம் தெரியல. ஏன் தெரியுங்களா? உட்புழு அந்த அந்த ஸ்டேஜ் மாத்திரம்தான் வெளிச்சமா இருக்குது. இங்கெல்லாம் என்னவா இருக்குது தெரியுமா? இருட்டா இருக்குது. கேட்டா இதுதான் ஞானம்ன்றாங்க, இதுதான் ஃபேஷன்றாங்க, இதுதான் ட்ரெண்டுன்றாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும்ன்றாங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அவருடைய கோட்பாடுகளும் மாறாதது, அவருடைய சத்தியங்களும் மாறாதது. மனுஷனுக்கு சாத்தான் இந்த ஞானத்தை கொடுத்து, இந்த அழகை கொடுத்து, இந்த அதிகாரத்தை கொடுத்து எல்லாத்தையும் தலைகீழ மாத்திட்டான். இன்னைக்கு எல்லாமே தலைகீழ இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ கரப்ஷன் இருக்கு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள, அவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் என்னன்னா சத்தியம் நமக்கு தெரியாதனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இன்னைக்கு பாட்டுக்கு ஓடுற கூட்டம் ஜாஸ்தி, இசைக்கு ஓடுற கூட்டம் ஜாஸ்தி, சிரிப்பா பேசுறதுக்கு போற கூட்டம் ஜாஸ்தி. இன்னைக்கு பரியாசக்காரர்கள் அதிகமாயிட்டாங்க. வேதம் சொல்லுது இல்லையா? பரியாசக்காரர் கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் தோன்றுவார். இன்னைக்கு காமெடியா பேசுறதுதான் ஜனங்க லைக் பண்றாங்க. அதுக்கு கூட்டம் கூட்டமா போனாங்க. நல்ல ஜாலியா இருக்குங்க. ஒரு அம்மா சொல்லுது, நல்ல காமெடியா பேசுவாரு. எப்படி இருந்தோம்? ஐயோ செம ஜோக்கா இருந்ததுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசினாரா அதான் தெரிலங்க. விளங்குதா? புரியுதுங்களா? அப்போ நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆகினால் எனக்கு அருமையான இந்த நாளில் சாத்தானுடைய வரமும் வரலாறும் நம்ம தியானிச்சோம். புரிஞ்சுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமே. நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வருகிற நாட்கள்ல சாத்தானுடைய வீழ்ச்சியும் நம்முடைய மகிழ்ச்சி என்ன, சாத்தானுடைய இந்த கோபம் இன்னைக்கும் சபையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம்.